வாழ்வில் முதன்முறையாக ஒரு பாலகன் எனக்கு அன்போடு உணவளித்திருக்கிறான். என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த பாலகனின் அன்பை மதித்தே ஆக வேண்டும். சண்டாலினி, எங்கள் கோகுலத்தில் அடியெடுத்து வைக்க என்ன துணிச்சல்? நீ கோகுலத்தில் நுழைந்து கோகுலவாசிகளின் உயிரை ஆபத்தில் சிக்க வைக்க பார்க்கிறாயா? நாளை காலை அனைத்து கோகுலவாசிகளின் முன்னிலையிலும் இவளுக்கு தண்டனை தர வேண்டும். சகோதரர்களே, பிடியுங்கள் இவளை. பிரபு, இது என்ன வேதனை? சபரி அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமாக வேண்டியவள், அவள் வைகுண்டம் சேர வேண்டியவள். அவளுக்கு இப்படி ஒரு அநியாயமா? தேவி, அக்னியில் மூழ்குவதால் பொன்னின் பிரகாசமானது மேலும் கூடிவிடுகிறது. ஆனால் பிரபு, யுக யுகங்களாக மேற்கொண்ட தனது பக்தி மற்றும் கர்மத்தின் பலனாக தங்களிடமிருந்து சபரி பெற்ற உணவு அவளிடமிருந்து பறிக்கப்பட்டதே. விதி ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கிறது பிரபு? தேவி, விதி எவரிடமிருந்தாவது முதன்மையாக கருதுவதை பறித்துக் கொண்டால் அதற்கான அர்த்தம் ஒன்றே. அவர்களுக்கு அதைவிட சிறந்த ஒன்றை அளிக்கப் போகிறது. சபரி பொறுமையாக தேர்ந்தெடுத்து எனக்கு சுவைமிகு பழங்களை அளித்தார். எப்போது நான் அவருக்கான உயர்ந்த கதியை அளிக்கிறேனோ அப்போதுதான் அவருக்கு நான் பட்ட கடனை அடைக்க இயலும். என்னால் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்படியும் இருந்திருக்கலாம் அல்லவா? இந்த பெண்மணி கோகுலத்தில் தவறாக நுழைந்திருக்கலாம் அல்லவா? ஒரு குற்றமற்ற பெண்ணை நாம் தவறாக எண்ணிருக்கலாம் அல்லவா? நந்தகோபரே, இந்த கொடிய குற்றத்திற்கான தண்டனை ஒன்றுதான். வாழ்வை முடிக்க வேண்டும், அதாவது மரண தண்டனை. ஆம், இவளுக்கு மரண தண்டனை வேண்டும். நிறுத்துங்கள். இந்த நிலையில் மரண தண்டனை கொடுக்க என்ன உரிமை உள்ளது? வாழ்வுக்கு பதிலாக மரணமா? அப்படி அசுரர்கள் தான் செய்வார்கள். மனிதன் என்பவன் யார் தெரியுமா? மன்னிப்பவனே மனிதனாகிறான். அப்படித்தானே அப்பா? சரி கண்ணா, நாம் இவளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டாம். ஆனால் இவள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை தருவது சரியானது. ஆனால் தாமு மாமா, தாமே சொல்லுங்கள், உணவு உண்பது என்ன குற்றமா? இந்த அத்தை நேற்று இரவு உணவுக்காக நமது கோகுலத்திற்குள் நுழைந்தாள். அதனால் நான் இவருக்கு வெண்ணெய் வழங்கினேன். எனது பங்கு வெண்ணெயை. கண்ணா, நீயா? ஆமாமா, மன்னித்து விடுங்கள். தாமே சொல்லுங்கள், உணவு தேடி வந்தது அவர்களின் குற்றமா? இல்லை கண்ணா. ஆனால் கண்ணா, ஒரு சண்டாளினி கிராமத்திற்குள் நுழைவதென்பது குற்றம்தான். அப்படியே அத்தை, தாமே சொல்லுங்கள், ஏன் இவள் சண்டாளினியாக இருக்கிறாள்? ஏனென்றால் இவள் மயானத்தில் சடலங்களுக்கு கரும காரியங்கள் செய்கிறாள். அவள் செய்யும் பணிக்காக அவள் சண்டாளினி என்று அழைக்கப்படுகிறாள். இதுதான் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். நமக்கு பிறப்பு, பெயர், திருமண சடங்குகளை செய்து வைக்கிறார்கள் சிலர். அவர்களை நாம் ஒதுக்கி வைக்கின்றோமா? அதுதானே அத்தை, இவர்களிடத்தில் மட்டும் ஏன் இவளை கடுமை காட்டுகிறோம்? நாம் இறுதி காலத்தில் இவர்கள் தான் உதவி புரிகிறார்கள். கோகுலவாசிகளே, இது சரிதான். இறுதிச் சடங்கு செய்யும் பணி ஒன்றும் தாழ்த்தப்பட்ட பணி அல்ல.
இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் முதன்மை வாய்ந்த பணி. மரணத்திற்கு பிறகு ஒரு உடலை ஒரு மனிதன் விட்டுச் செல்கிறானோ, அந்த உடலை அவன் குடும்பத்தினர் சற்றும் தாமதிக்காமல் வீட்டின் வெளியில் வைத்து விடுகிறார்கள். பாவம், அந்த உடலுக்குத்தான் இந்த பெண் தன்னுடைய மயானத்தில் அந்த சிதைக்கு இடம் தருகிறார். இதுதான் பிரபஞ்சத்தில் சிறந்த பணியாகும். இதைவிட ஒரு புண்ணியமான காரியம் எதுவாக இருக்கும் கூறுங்கள். நந்தகோபரே, கண்ணன் சொல்வது சரிதான். ஆனால் என்ன இருந்தாலும் இவள் சண்டாளினிதானே. தாங்கள் கூறுவதும் உண்மைதான். எப்படி நாம் இடையர்களோ அப்படித்தான். நாம் மாடு மேய்க்கின்றோம், அது நம்முடைய பணி. மற்றவர்கள் பூஜை புனஸ்காரம் செய்கிறார்கள், அதே போல் இவர்கள் மயானத்தில் இறுதி சடங்கு செய்கிறார்கள். இந்த காரிய பணி ஒன்றுதான். இதில் தாழ்வென்ன மேன்மை என்ன? இன்னும் நீங்கள் சமாதானமாகவில்லை என்றால், மயானத்தில் வசிக்கும் இந்த அத்தை இங்கு வந்தது குற்றம் என்றால், கிராமத்தில் வசிக்கும் மக்கள் நாம் மயானத்திற்குள் நுழைவதும் குற்றம் தானே? யாராவது இங்க இருக்கிறீர்களா? தங்கள் வீட்டில் எக்காலத்திலும் மரணம் நிகழாதவர்கள், தமது வீட்டிலிருந்து மயானத்திற்கு செல்லாதவர்கள் யாரேனும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், அனைவரும் ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? சரிதான். குரு கர்காச்சாரியார் சொல்லியிருக்கிறார், பாரம்பரியம் உருவாக்கப்பட்டிருப்பது சுகம் மற்றும் அமைதிக்காக. ஆனால் அதே பாரம்பரியம் கஷ்டங்களை தருமானால் அதை உடைத்தெறிய வேண்டும் என்று. இந்த பெண் குற்றவாளி என்றால் நாமும் குற்றவாளிதான். நமது கிராமத்தில் முதன்முறையாக பிரவேசிக்கும் நபர் நமது விருந்தாளி ஆவார், குற்றவாளி அல்ல. அத்தை, கோகுலவாசிகள் சார்பாக நான் மன்னிப்பு கூறுகிறேன். ராதா, அத்தைக்கு பசி அடிக்கிறது. சென்று வெண்ணெய் எடுத்து வா. நாராயண நாராயண பிரபு. ராம அவதாரத்தில் தாம் சபரியின் எச்சில் பழங்களை உண்டு ஒரு எளியவளுக்கு சம உரிமை தந்தீர்கள். இன்று இந்த பரம அவதாரத்தில் தாம் ஒரு சண்டாளியின் கருமத்தை முதன்மைப்படுத்தி ஒன்றை நிரூபித்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் எந்த காரியமும் உயர்ந்ததோ அல்லது தாழ்ந்ததோ இல்லை என்று. தாம் பெருமைக்குரியவர் பிரபு, பெருமைக்குரியவர். எந்த பணியும் தாழ்ந்ததல்ல, உயர்வானதும் அல்ல. மனிதர்கள் அவர்கள் எந்த பணியை செய்தாலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செய்தால் அவன் தான் செய்யும் கர்மத்தின் மூலமாக என்னையே வந்தடைகிறான் தேவரிஷி. நாராயண நாராயண. இந்தாருங்கள் அத்தை, வயிறு நிறைய உண்ணுங்கள். ஏனென்றால் எனது அம்மா மிகவும் சுவையாக வெண்ணெய் தயாரிப்பாள். அத்தை, நான் ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. எனது கையாலும் சாப்பிடுங்கள் அத்தை, சாப்பிடுங்கள். பிரபு, ராம அவதாரத்தில் என்னால் தான், என் மீது கொண்ட அன்பினாலும் கவலையினாலும் தான் தாங்கள் சபரியின் பக்திக்கு பலனை அளிக்க மறந்துவிட்டீர்கள். இன்று எனது கைகளால் அவருக்கு வெண்ணெயை ஊட்டி எனது குற்றத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டது போல் தோன்றுகிறது பிரபு. தேவி, தாம் வேண்டுமானால் குற்ற உணர்விலிருந்து விடுபட்டிருக்கலாம். ஆனால் என் நிலை வேறு. எனது பரம பக்தை சபரிக்கு பரமபதத்தின் பேறு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போதுதான் நான் பட்ட கடனிலிருந்து விடுபெற இயலும். அத்தை, தமது உணவுக்காக தாம் ஏன் மற்றவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும்? ஆம் அத்தை, நானும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் வேறு ஏதாவது பணி செய்யக்கூடாது? வேறு என்ன செய்வது? நான் அம்மா சொல்லுவாள், நாம் செய்ய நினைப்பது நாம் பக்கத்தில் தான் இருக்குமாம். நாம் நமது வாழ்வை
நமது பணியின் மூலம் மாற்ற நினைத்தால் அப்பொழுது இறைவனும் நமக்கு உதவி புரிவார். உனது அம்மா சொல்வது உண்மைதான். நீ சொன்னதை நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது புறப்பட வேண்டும். அத்தை, அத்தை, இந்த வெண்ணெயை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அதனால் நான் சொன்னதை நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். நான் உன்னை சதிகாரன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ சதிகாரன் அல்ல, மாறாக நீ ஒரு ஞானி. ஆனாலும் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை, உனக்கு போய் இவ்வளவு ஞானம் எங்கிருந்தான் வந்தது? கோபிகையே, ஞானம் பெறுவது மற்றவர்களின் பேச்சை கேட்கும் போது. ஆனால் நீதான் யார் பேச்சையும் கேட்பதில்லையே. அதனால் நீ ஞானத்தை பற்றி யோசிப்பது விட்டுவிடு. ஞானம் உன் அருகில் கூட நிச்சயமாக வரவே வராது. கண்ணா, நான் யார்? ராதா. நான் உன்னை என்றும் விடுவதாக இல்லை. அத்தை, நீங்கள் உங்கள் உணவுக்காக மற்றவர்களின் மரணத்தை ஏன் எதிர்பார்த்திருக்க வேண்டும்? நாம் நமது வாழ்வை நமது பணியின் மூலம் மாற்ற நினைத்தால் அந்த இறைவனும் நமக்கு உதவி புரிவார். பிரபுவுக்கு பிடித்த பழங்களால் எனக்கு நன்மைகள் உண்டாகும். இலந்தை பழம், இலந்தை பழம், இனிப்பான சுவையான இலந்தை பழத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், இனிப்பான சுவையான இலந்தை பழம். ஏய் பெண்ணே, பழம் வாங்கிக்கொள். பார், இனிப்பாக சுவையாக இருக்கும். அட, பழம் வாங்கிக் கொள்ளுங்கள். இனித்த பழுத்த சுவையான இலந்தை பழம். தள்ளிப்போ சண்டாளினியே. இவள் இழந்த பழங்கள் விற்பதற்காக கோகுலத்திற்குள் வந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த கோகுலத்தில் யாருமே இவள் பழத்தை வாங்க மாட்டார்கள். தள்ளிப்போ பிசாசே. பழம் வாங்கிக் கொள்ளுங்கள். பழம் இனிப்பான சுவையான. தள்ளிப்போ இங்கிருந்து. நமது கண்ணன் இவள் கையை பற்றினான், இவள் தலையில் ஏறுகிறாளே. பழம் வாங்குங்கள், சுவையான பழம் வாங்குங்கள். அத்தை, நாங்கள் கண்ணனின் தோழர்கள். நாங்கள் பழம் வாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு பழம் கொடுங்கள் அத்தை. ஏன் கொடுக்க மாட்டேன்? அவசியம் தருகிறேன். இதோ சுவையான பழங்கள். இதோ. சண்டாளியின் பழங்களை தின்று உன் அம்மாவை விதவையாக்க பார்க்கிறாயா? வா போகலாம். போகட்டும், நீயாவது வாங்கிக்கொள். சண்டாளினி, எனது பிள்ளைகளை கொல்ல பார்க்கிறாயா? குழந்தைகளே, வாருங்கள் என்னுடன். சண்டாளினி, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை கோகுலத்தில் அனுமதித்தோ, அதனால் உனது பழங்களை இங்கு விற்பாயா? சண்டாளினி, நீ ஏன் மதுராவுக்கு போக கூடாது? கம்சனின் பாவ பூமிக்கு அங்குதான் உனது பாவ பலன்களை விற்க முடியும். இப்படி அல்ல, கோகுலத்திலிருந்து வெளியேறும் வழி அப்படி இருக்கிறது. போ அங்கே. பிரபு,
கண்ணன் புரிய வைத்த பிறகும் கூட சபரியை இப்படி அவமதிக்கிறார்களே, அவருக்கு இவ்வளவு அவமானங்களா? தேவி, உண்மையை அறிந்த பிறகும் கூட பல தருணங்களில் மனிதர்கள் தமது மோசமான வழக்கங்களை மறக்க இயலாமல் போகின்றனர். ஏனெனில் அத்தகைய வழக்கங்கள் ஓர்கணத்தில் அழியாது. சத்தியம், ஞானம் இவைகளில் வெற்றி அடைவது தாமதமாகலாம், ஆனால் வெற்றி என்பது நிச்சயமாகும். 97, 98, 99, 100. அட அட கண்ணா, நிறுத்தாதே, இன்னும் நிறைய பயிற்சி செய். அந்த அசுரன் உட்கஜனை 1-2 உதைப்பதற்கு நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். போதும் பலராமன், போதும். அண்ணா, இந்த துஷ்ட இடையனை எங்கும் செல்ல விடாதே, இங்கேயே பயிற்சி எடுக்க விடுங்கள், அப்பொழுதுதான் திருந்துவான். ராதா, நீ சொல்வது சரிதான். கண்ணனை களத்திற்கு கொண்டு செல்வோம். வா கண்ணா, செல்வோம். வேண்டாம் பலராமன் அண்ணா. ஹே பிரபு, நான் எவ்வளவு அன்பாக பழங்களை பறித்தேன். ஆனால் இந்த சண்டாளியின் பழங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. பிரபு, தாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனது பழங்களை. எனது அன்பை, எனது பக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எப்படி பக்தர்களின் குறைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியே எனது குரலுக்கும் செவி சாய்த்து பழங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எனது வேதனையை போக்குங்கள். இந்த அபாகியவதியின் பழங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது அத்தையின் குரல். அத்தையா? பலராமன் அண்ணா, மயானத்தில் இருக்கும் அத்தை வந்திருக்கிறாள். அட கண்ணா, ஏ கண்ணா, நில். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாத. இந்த கண்ணன் இப்படி பரபரப்பாக எங்கு போய் கொண்டிருக்கிறான்? கண்ணா, எங்கு செல்கிறாய் கண்ணா? விஷ்ணு லட்சுமி நாயக நரசிம்மா. அத்தை, நான் வந்து விட்டேன் அத்தை, உங்களிடம் பழம் வாங்குவதற்கு. இந்த சண்டாளியின் பழங்களை யாரும் வாங்கவில்லை என்றாலும் நீ வாங்கிக் கொள்வாயா? ஆம் அத்தை, நான் உங்களிடம் எல்லா பழங்களையும் வாங்கிக் கொள்வேன். நான் எல்லா பழங்களையும் உனக்கு தருகிறேன். அதற்கு ஈடாக என்ன தருவாய் எனக்கு? ஈடா? அப்படி என்றால் என்ன அத்தை? ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை தருவதாகும். அதை விலை என்றும் சொல்லுவார்கள். அப்படி என்றால் அத்தை, அம்மா எனக்கு எப்பவும் வெண்ணெய் ஊட்டுவாள், ஆனால் அதற்கு ஈடாக என்னிடம் எதுவும் வாங்க மாட்டாளே அவள். உன்னிடம் யாரும் ஈடு கேட்க மாட்டார்கள் தான், ஆனால் நீ எப்பொழுதும் அவர்களுக்குரிய விலையை கொடுத்து விடுவாய். உனது அன்பினாலும் கருணையினாலும் நீ இந்த அத்தைக்கு ஈடு எதுவும் கொடுக்க மாட்டாயா? பிரபு, இன்று நேரம் நெருங்கிவிட்டது. ராம அவதாரத்தில் அவர் அளித்த எச்சி பழங்களின் கடனிலிருந்து இன்று தாம் விடுபட்டே ஆக வேண்டும். அத்தை, நான் உங்களுக்கு ஈடு அவசியம் தருவேன். தாம் சற்று காத்திருங்கள். யுக யுகங்களாக நான் எந்த கணத்திற்கு காத்திருந்தேனோ அது நேரும் சமயம் வந்துவிட்டது. இன்று நான் எனது பரம பக்தை சபரியின் ஜென்ம ஜென்மத்திற்கான பக்தியின் பலனை அளித்தே ஆக வேண்டும்.
விலை கேட்டு ஏதாவது தவறு செய்து விட்டேனா? ஒருவேளை அவன் திரும்ப வரவில்லை என்றால், என்னை மறந்து விட்டான் என்றால்? இல்லை இல்லை, அவனால் என்னை மறக்க முடியாது. அத்தை, அத்தை திரும்ப வருவதற்கு அதிகம் தாமதமாகவில்லையே. முதலில் இதை சொல். என்ன விலை கொண்டு வந்திருக்கிறாய் எனது இந்த பழங்களுக்கு? எனது இந்த பழங்களுக்கு இதுதான் விலையா? ஒரே ஒரு நெல்மணி மட்டும்தானா?